ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் வந்து மெசேஜில் பார்த்தீங்க, காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா என்னடா அது இவ்வளோ விஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா எல்லாம் ஓணம் விஷஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் என்ன ரிப்ளை பண்ண முடியாதவங்களுக்கு இந்த யூடியூப் வழியாக வந்து என்னுடைய விஷஸை தெரிவிச்சுக்கிறேன். ஓணம் அப்படின்றதுலாம் வந்து நம்ம கேரளா நண்பர்களுக்கு மட்டும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்னு இல்லை, எல்லா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், இப்போ புதுசாக பார்க்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் சரி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் பாருங்கள். லைஃப்பில் கோல் செட் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணுறோன்னா கோலே இல்லாமல் வாழ்கிறதுனால தான் பிரச்சனை. சார் இந்த ட்ரேடிங்க்கும் நீங்கள் கோல் செட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லாஸ் சைடு நீங்கள் போய்ட்டுருப்பீங்க. லாஸ் என்ன பண்ணலாம், ட்ரேடிங் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவீங்களா. உங்களுடைய கோல் என்னவாக இருக்குன்னா, நீங்கள் ப்ராஃபிட் சைட் போகணும் அப்படின்றத என்ன சொல்லுது, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வேணாம். ஃபஸ்ட்டு நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனுக்கு வரணும் அப்படின்றதுல வந்து கோல் செட் பண்ணுங்கள். அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன கோல் செட் பண்ண மாட்டேறாங்க. எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது, பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில், சார் எனக்கு 2 வருஷமாக நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோன் இருக்குது, 1 வருஷமாக நான் நோ லாஸ் நோ ஜோனில் இருக்குது அப்படின்வாங்க. நீங்கள் லிட்டில் பிட் ப்ராஃபிட் ஜோன் போகிறதுக்கு மூவ் பண்ணுங்கள். அதுக்கு என்னென்ன வேணும், அதுக்கு நம்மளை என்ன தயார்படுத்திக்கணும், இல்லை யார்கிட்டயாச்சும் போய் கற்றுக்கணுமா, இல்லை நம்மளை நாமே சரிப்படுத்திக்கணுமா, இல்லை என்ன மைண்டில் வந்து பில்ட் பண்ணணுமா, என்ன பண்ணணும், அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய இந்த ஓணம் நாளில் வந்து சொல்லணுமா இருந்தது. எல்லாருக்கும், எல்லா நம்ம ட்ரேடிங் லாஸில் இருக்கிறவங்க எல்லா நபர்களுக்கும் சரி, நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்குண்டான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். மற்றவங்கள சார்ந்து இருக்காதீங்க. நீங்கள் ஒரு வேலை எந்த டீச்சர்ஸ்க்கு தான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள சார்ந்து இருக்காதீங்க. நீங்களே சுயமாக முடிவெடுக்க கற்றுக்குங்க. சப்போர்ட்டிங் வேணும்னா அவங்கள யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏதாச்சும் சின்ன டவுட்ஸ் என்ன கிளாரிஃபிகேஷன் இருந்தால் அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களே முழுசுமாக காப்பி அடிக்கிறது, அவங்க பண்ணுறதே திரும்ப நம்ம பண்ணுறது அப்படின்றத மாதிரி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலில் கூட உங்களுக்கு நான் ப்ராஃபிட் ஸ்க்ரீன் இதெல்லாம் காமிச்சதும் கிடையாது. ஏன்னா ப்ராஃபிட் ஸ்க்ரீனையோ இல்லை நான் லைவ் மார்க்கெட்டில் நான் அந்த இடத்துல பொசிஷன் எடுத்திருக்கேன் நாங்கள் பாருங்கள் அப்படின்னாவோ என்னை பார்த்து பண்ணி அதுவே உங்களுக்கு ப்ராக்டிஸாக மாறிடும். அப்போ என்ன ஆகணும், நான் வீடியோ போட்டால் தான் வந்து நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க, இல்லைனா எடுக்க மாட்டேங்க. அது மாதிரி ஒரு மைண்ட் செட் டெவலப் ஆகிடும். உங்களை நீங்களே சார்ந்திருக்கணும். மேபி என்னோடய யூடியூப் சேனல் இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் காணாமல் போகலாம், இல்லை இன்னும் என்ன சொல்கிறது, மேபி நான் நாளைக்கு அந்த நாள் இல்லாமல் போகலாம். ஓகே, ஒருத்தரை சார்ந்திருக்காதீங்க. நீங்கள் சொந்தமாக சுயமாக நின்று கான்ஃபிடென்ஸோடு மேலே வாங்க வர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்னிங் அப்டேட்டுக்கு போகலாம். நிஃப்டி 50 ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நிஃப்டி 50 வந்து நல்ல ஒரு பையிங்கில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஃப்ளாட் அடிக்குது. நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூவிங் இருக்குது. இது வந்து 200 EMA சப்போர்ட் லைன். இது 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நல்லா ஒரு பையிங் பார்க்கலாம். பையிங்னா எந்த அளவுக்குன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இது இந்த ஃபேஸ் பண்ணிச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு டெலிகிராம் சேனல் அனுப்பிச்சிருந்தேன். வேறு எதுவும் லெவல் என்னால் க்ரியேட் பண்ண முடியல. ஏன்னா பேக் டு பேக் மேலே ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுனால ஒரு ஜோன் என்னால் க்ரியேட் பண்ண முடியல. ப்ரைம்லையும் சரி ஃப்ரீலையும் சரி ரெண்டுத்துலேயும் வந்து அது சென்ட் பண்ணல. நேற்று நான் பார்த்தேன், அதுவும் டெலிகிராம் சேனல் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்னென்னா அந்த கேப் வந்து ரீஃபில் பண்ணிடுச்சு. இந்த இதில் வந்து கேப் வந்து ரீஃபில் பண்ணிடுச்சு. சரி, கேஃபில் ரீஃபில் பண்ணதால் கீழே வருமா அப்படின்னா இல்லை. நல்லா கீழே சப்போர்ட் நல்லா பையர்ஸ் நல்லா தாங்கி பிடிக்காங்க. இங்கேயும் பாருங்கள், இந்த இடத்துல வந்து பையர்ஸ் இருக்காங்க. இது வந்து 30 மினிட்ஸ் தான். கொஞ்சம் டைம் 30 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் மூவ் ஆகிடுறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 10 மினிட்ஸில் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 200 EMA சப்போர்ட் எடுத்துருக்காங்க. இங்கேயும் 200 EMA சப்போர்ட், இங்கேயும் 200 சப்போர்ட். ஓகே, ஸோ இந்த லெவல் கிராஸ் ஆகிடுச்சு. 17,660 அபவ் கிராஸ் ஆகிட்டு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பையிங்கான வியூ பார்க்கலாம். ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு இந்த லெவலில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இன்றைக்கி தேர்ஸ்டே எக்ஸ்பைரி வேறு. இன்றைக்கி இந்த ஜோன்லேருந்து இந்த ஜோனில் ட்ராவல் பண்ணலாம். ஓகேங்களா. அதாவது நிஃப்டி பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் தான் காமிக்குது. SGX நிஃப்டி நீங்கள் இந்த ஜோன்லேருந்து ப்ராஃபிட்கான மூவும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை 17,600 பிலோ உங்களுக்கு ப்ரைஸ் வந்து லோ ஃபார்மேஷனாக தான் இந்த லெவல் வரை நீங்கள் சேலிங் பார்க்கலாம். ஓகேங்களா. அதாவது இந்த லெவலில் என்ன லெவல் 17,500 வரலும் நீங்கள் லோ மூமெண்டம் பார்க்கலாம். இந்த சைட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் 17,700 வரலும் நீங்கள் பையிங் பார்க்கலாம். ஏன்னா அந்த பக்கம் ஒரு சின்னதாக ரெசிஸ்டன்ஸ் ஒன்றுக்கு ப்ரைஸ் அந்த கன்சல்டேஷனை நிற்கும். நேற்று நின்றுச்சு இல்லைங்களா. கிட்டத்தட்ட இந்த ப்ரைஸ் வந்தாலும் கன்சல்டேஷன் நீங்கள் வெளியே வரதுக்கு எஸ்கேப் ஆகிடலாம்.
ஸோ இந்த மூமெண்டம் நீங்கள் கேட்ச் பண்ணலாம். இந்த தூரம் பையிங்காகவும் இந்த தூரம் சேலிங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிடில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிடுச்சுன்னா இக்னோர் பண்ணி நோ ட்ரேட் ஜோன். ஒரு விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நேற்று வந்து பெஸ்ட் ஸ்டாக் ஃபார் டுமாரோ அப்படின்னு போட்டேன். ஒரு சில சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டு, சார் நீங்கள் பை பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து சொன்னீங்க எல்லாம் கீழே போயிடுச்சு எல்லாமே அப்படின்னாங்க. நான் வந்து ஹெச்இஜி வந்து பை பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் ஹெச்இஜி வந்து பை பண்ண சொல்லவே இல்லை உங்களுக்கு. நான் நீங்கள் வீடியோ அப்படியே நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோட அப்படியே இருக்குது பாருங்கள். நீங்கள் வேணால் இன்னொருத்த போய் பாருங்கள். நான் பை பண்ண சொன்னேன்னா இல்லை சேல் பண்ண சொன்னேன்னா ஹெச்இஜியில் நல்லா கவனிங்க. எந்த லெவலும் கொடுத்துருந்தேன் பாருங்கள். 1209க்கு பிலோ சேலிங்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நான் அதில் பையிங்லாம் சொல்லலை நான். ஓகே, அதே மாதிரி அதானி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை தான் சொல்லியிருந்தேன். நான் சேல் சொல்லலை. நான் உங்களுக்கு ஒன்லி பை சைடு தான் அதானி பையிங் சொல்லியிருந்தேன். என்ன வெல்ஸ்பன் வந்து மேலே போனால் பை பண்ணுங்கன்னு சொன்னேன், மேலே போகல அது. ஓகேங்களா, அதாவது ப்ரைஸ் நல்லா அப்பில் இருக்குது, ஒரு பேஸ் அமைச்சிருக்கேன். இதுக்கப்புறம் மேலே போனால் பை பண்ணுங்கள் அப்படின்னா மேலே போகல, விட்டுடுங்க. நோட் அதாவது கீழே வந்துச்சா நோ ட்ரேடிங் அதையும் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். ஓகே, அதே மாதிரி ஸ்பந்தனா கூட பாருங்கள், மேலே போனால் பை பண்ணுங்க. ஏன்னா ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக கீழே வருது. மேலே போன இந்த இடத்துல புல் பேக் வந்துது, மேலே போனால் பை பண்ணுங்கன்னா மேலே போகல, இக்னோர் பண்ணி நோ ட்ரேடு. அதாவது நம்ம மேலே போகணும்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து பையிங்கான வாய்ப்பை தேடுங்க. இந்த இடத்துல அப்படி இந்த இடத்துல மேலே போனால் ஒரு ஐஆர்ஐ ஃபார்மேஷன் அதான் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பை பண்ணுங்கள், இல்லைனா விட்டுடுங்க, பரவாயில்ல. இப்போ மேலே போச்சோம் அந்த ஸ்டாக்ஸ் மேலே போய் இப்போ நம்ம என்ன ஜாதகம் பார்க்குறோமா ஜோசியம் பார்க்குறோமா, அந்த இடத்துல வந்து இவ்வளோ தூரம் கண்டிப்பாக போகும் அப்படின்றது. இது ஸ்டாக் மார்க்கெட், இது 70-30 ரூல்ஸ் தான். அது கூட அக்யூரேசி நம்ம எதிர்பார்க்க முடியாது நம்ம. ஓகே, இவ்வளோ தூரம் வரும், கண்டிப்பாக வரும், அடித்து சொல்கிறேன், ஆணித்தனமாக சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது இதில். ஓகேங்களா, ஏன்னா அந்த ஸ்டாக்ஸை பற்றி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தர். ஆக்சுவலாக அவங்க பார்த்துருக்கலாம். இன்னொரு டைம் வீடியோ இப்போ பார்த்து நான் பை சொன்னோன்னா இல்லை சேல் சொன்னோன்னு பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, மேபி கவனிக்காமல் இருந்திருக்கலாம். இன்னொரு டைம் பாருங்கள், அந்த கமெண்ட்டருக்கு வந்து இந்த வீடியோ மூலம் பதில் சொல்லிக்கிறேன். அதாவது நம்ம பை சொல்கிறோமா சேல் சொல்கிறோமா, எந்த இடத்துல பை சொல்கிறோம், எந்த சேல் சொல்கிறோம், என்ன மாதிரி வியூ நம்ம கால்ஸ் டிப்ஸ் கொடுக்கல. நம்ம நம்மளுடைய கணிப்பு தான் சொல்கிறோங்க. 1209 கீழே போனால் சேலிங்கான வியூ பார்த்து சொன்னேன். நம்ம அங்கேருந்து கேட்டு வந்திருக்கு 10 to 12 பாயிண்ட்ஸ் வந்திருக்காங்க இது. ஓகே, சரி, நம்ம இப்போது பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சு சொன்னேன் இல்லைங்களா, பாருங்கள். இது வந்து லைவ் மார்க்கெட்டில் ஏதோ ஸ்டாக்ஸ் இது சொன்னீங்க. இது கூட ஸ்டாக்ஸ் பாருங்கள். இது மாஸ்டெக் பார்த்தீங்கன்னா இந்த லோ லெவல் கட்டானால் கீழே சேல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். லோ லெவல் கட்டானால் கீழே வந்திருக்கேன். அதாவது நம்ம சொல்கிறது எல்லாமே அப்படியே போய்டுன்னு சொல்ல முடியாது. கீழே போனால் சேல் பண்ணுங்கள், அங்கேயே தான் சேல் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு அர்த்தம். நீங்கள் பை பண்ணுங்கன்னு சொல்ல வரல. அதுக்கு இது நிஃப்டி பேங்க் ஒரு ஜோன் க்ரியேட் பண்ணுது. அந்த ஜோன்லேருந்து வெளியே வராதனால அதுக்கப்புறம் அது ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணல. ஏன்னா பேக் டு பேக் ரெசிஷன்ஸ் இருந்தது, அதனால் சென்ட் பண்ணல. பேக் டு பேக் ரெசிஷன்ஸ்னால் எங்கே அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ண சொல்லி இதுதான் வந்து ரெசிஷன் ஜோனாக இருந்தது. ஓகே, ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. இந்த லெவல் கட்டானால் நம்ம வந்து பையிங் வியூலாம் பண்ண முடியும். ஏன்னா இங்கே உங்களுக்கு ரெசிஷன்ஸ் இருக்குது பேக் டு பேக். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 200 EMA மேலே டாப்பர் சைடு ரெசிஷன்ஸும் வருது. ஸோ இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் ட்ராவல் சொல்ல நம்ம என்ன வியூ கொடுக்க முடியும், எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து சைலண்ட் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் வந்து இப்போ 39,600 அபோவ் உங்களுக்கு ப்ரைஸ் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே திரும்ப ஒரு பையிங் மொமெண்டம் பார்க்கலாம். 39,600 அபோவ் ப்ரைஸு சஸ்டெண்ட் ஆகட்டும். ஏன்னா வந்து சஸ்டெண்ட் ஆனால் எவ்வளோ தூரம் போகுன்றது நீங்கள் கணிக்கலாம். 40,000 நியர் ரவுண்ட் நம்பர் இருக்குது. அந்த ரவுண்ட் நம்பர் வரலும் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாலாம் போயிடாது. இதுக்குள்ளே நிறைய ஹையர் ஃபார்மேஷன்லாம் ஆகும். இதுக்கு ஒரு ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகும். இதுக்கப்புறம் தான் வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகும். நம்ம ஒரு நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் அப்படி டக்குனுங்கிறது ஒரு 500 பாயிண்ட் கேட்ச் பண்ணிடலாம்னா லக்கு சில டைமில் வந்து என்ன ஆகும், டைரெக்டாக அந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இப்போ திரும்ப அந்த 40,000 கிட்டே ஓப்பன் ஆகும். எப்போது அந்த என்ன சொல்லுது, நமக்கு எதுவுமே கிடைக்காமல் போயிடும். அந்த இடத்துல திரும்ப என்ன சும்மா இருக்க வேண்டியதாக இருக்கணும். இந்த 500 பாயிண்ட் வந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் ஸ்லோ மூவ்மெண்ட்டாக ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து பை அண்ட் சேல் கணக்கு வியூ பார்க்கலாம். இல்லை டேரெக்டாக நான் 40,000 ஓப்பன் ஆகுதுன்னு என்ன பண்ணுவீங்க, சும்மா திரும்ப சைலண்ட் ஆகிடுங்க. ஏன்னா நமக்கு எதுவும் அந்த பாயிண்ட் இல்லை. அந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் சேல் பண்ணிட்டு வரலாமா, இல்லை அந்த பக்கம் பை பண்ணிட்டு வரலாமா, அந்த பக்கம் அப்படிலாம் நம்ம விருப்ப பிரகாரம் சொல்ல முடியாது. அந்த இடத்துல வந்து ஒரு டாப்பரில் வந்து ஆல்ரெடி ப்ரைஸ் ரிஜெக்ஷன் காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இடத்துல அந்த பக்கம் பையோ சேலில் பண்ணுவோம், எப்படி பண்ண முடியும்? 2 விஷயம் நடக்கலாம் அந்த இடத்துல. இதில் புல் பேக் ஆகிட்டு திரும்ப மேலே போக சொல்ல பிரேக் அவுட் ஆகலாம். இல்லை அகைன் இன்னொரு டைம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு திரும்ப வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நெக்ஸ்ட் மூமெண்டம் காமிக்கலாம். 2 விதமாக அந்த இடத்துல நடக்கலாம். மொத்தத்தில் நமக்கு ப்ரைஸ் இங்கே கிடச்சிதுன்னா பை அண்ட் செல் பண்ணுங்கள், இல்லைன்னா சும்மா இருங்க.
ஓகே, சேலிங்கான வியூ பார்க்கணும் அப்படின்னா சேலிங்கான வியூ 39,400 பிலோ க்ளோசிங் கொடுத்தாலும் சேலிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 39,000 ஏன் சப்போர்ட் லாஸ்ட் டைம் எடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லோ கொடுத்தாலும் சேலிங்கு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சேலிங்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் 200 EMI கீழே நம்மளுக்கு கட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து சேலிங் பார்க்கலாம். சேலிங்னா எங்கே அப்படின்னா பேக் டு பேக் இங்கேயே பாருங்கள், சேம் அதே கண்டிஷன் தான் வருது. இதில் எப்போது 39,300 வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஓகே, என்னை பொறுத்த சேலிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ண பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து சேலிங்கில் நிறைய சப்போர்ட் இருக்குது. ஒன்லி பையிங் சைடு மட்டும் வியூ வச்சுக்கோங்க போதும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.